ஹாய் அண்ணா. சொல்லுடா. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். எனக்கு இருக்கா? நீங்க தான் ஆஃபீஸில் சாப்பிட்டு வருவீங்களா? இன்னைக்கு நான் சாப்பிடல. டோன்ட் வரிடா, சேர்த்து தான் வச்சிருக்கேன். தேங்க்ஸ்டா. அண்ணா, ஒரு கொஷின். அதுதானே பார்த்தேன். என்னடா இன்னும் கொஷினே கேட்கலன்னு. கேளு. விவசாயம் பண்றவங்கள 80% ஆஃப் பீப்புள் வந்து ஏன் அவங்களால வந்து ஏர்ன் பண்ணவே முடியல, ஒரு ப்ராஃபிட்டே அவங்களால எடுக்க முடியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 20 to 30 இயர்ஸாக வந்து அவங்க விவசாயம் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. பட்டு அவங்களோட லைஃபு ஒரு ட்ராஜடிக் சேஞ்ச் ஆகாமல் ஸ்டில் அதே லெவலில் 10 இயர்ஸ் பேக் எந்த அளவில் இருந்தாங்களோ ஸ்டில் அதே லெவலில் தான் இருக்காங்க. தே cannot சேஞ்ச் தேர் லைஃப் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். என்ன ரீசன்னா, விவசாயம் பண்ணுறவங்க ஏன் ப்ராஃபிட் எடுக்க முடியலைன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே ஒரு விஷயம்தான். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், லேப்டாப், இதெல்லாம் மேனுஃபேக்சர் யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க. அவங்க டைரெக்டாக வந்து செல் பண்ணல. இன்டர்மீடியட்டில் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா மூலியமாக, இல்லை ஒரு இன்டர்மீடியட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் சேனல் மூலியமாக வந்து அவங்க ப்ராடக்டை வந்து செல் பண்ணுறாங்க. ஏன் இங்கே வராங்கன்னா, அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட நெட்ஒர்க் இருக்குது. ஆல்ரெடி தே கிரியேட்டட் நெட்ஒர்க். ஸோ அதனால் ப்ராடக்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு சேனலில் வந்து அவங்க ப்ராடக்டை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அக்ராஸஸ் என்டையர் வேர்ல்டு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக ஒரு அஸ் அ கஸ்டமருக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகுது, நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்கேஸ் ஒரு பெரிய ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம், ஒரு டாப் ஹீரோஸ், ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ், இன்கேஸ் வந்து நம்ம இன்ஸ்டாவில் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ், அவங்ககிட்ட வந்து நம்ம ப்ராடக்டை கொடுத்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாயம் பண்ணுற நம்ம என்ன பண்ணணும், நம்ம விவசாயம் தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறோம், அந்த பொருளை உருவாக்குறோம், அவ்வளோதான். ஸோ யாராவது ஒருத்தவங்க அந்த ஏரியாவில் ஒரு 5 பேரோ 3 பேரோ வந்து இன்டர்மீடியட் இருப்பாங்க. அவங்க தான் அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சம்திங் பெட்டர் தென் எங்கே வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல கொண்டு போய் டிஃப்ரெண்ட் பீப்புள், செட் ஆஃப் பீப்புள் அவங்க தெரியும், அங்கே போய் கொடுத்து அவங்க நம்ம எவ்வளோ ஒரு விவசாயம் விற்கிறோம்னா அதை விட டபுள் மடங்காக கூட ப்ராஃபிட் அவங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ விவசாயம் என்ன பண்ணணும், அப்போள்ள விவசாயம் மாதிரி இப்போ நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஜெயிக்கவே முடியாது. ஸோ நம்ம இப்போ படிச்சிருக்கோம், வி ஆர் எஜுகேட்டட். ஏன்னா ஒவ்வொரு விவசாய வீட்டில் வந்து ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலேருந்து வர்ற ஒவ்வொரு ஆளையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஜுகேட். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்களால ஒரு ஃபோன் யூஸ் பண்ண தெரியுது. ஸோ அந்த ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும். சில பேர் படிக்கிறாங்க, கம்மிங் அவுட் ஆஃப் த சிட்டி, ஒர்க் பண்ணுறாங்க, அது கம்ஃபர்டபுளாக இல்லை, எகைன் ரிட்டர்ன் பேக் டு நேட்டிவ். தப்பு இல்லை, போங்க, விவசாயம் பண்ணுறது தப்பு கிடையாது. எனக்கு ஒரு இடத்துல வருமானம் வந்து எனக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை, திரும்ப எகைன் பேக் டு மை ஒர்க். ஸோ கண்டினியூ பண்ணுறது தப்பு கிடையாது, விவசாயம் பண்ணுறது. ஆனால் விவசாயம் பண்ணுறது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வீடியோ சேனலை, சோஷியல் நெட்ஒர்க்கை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்குன்னு ஒரு விவசாயம் சம்மந்தமான ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் அன்றாட நீங்கள் என்ன விவசாயம் பண்ணுறீங்க, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து களை வெட்டுறதுலேருந்து விவசாயம் பண்ணுற அந்த உரம் போடுறது, விதை நடுறதுலேருந்து அதை அறுவடை பண்ணுற வரைக்கும் உள்ள வீடியோஸ் நீங்கள் போடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேலை இருக்குது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பாத் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆர்கானிக் தான் பண்ணுவேன், இல்லை இன்ஆர்கானிக் தான் போவேன்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு பாத்து கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து டெய்லி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாவிலையோ இல்லை உங்களுடைய யூடியூப் சேனலோ நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு ஒரு நெட்ஒர்க் வந்து பில்டப் ஆகும். ஸோ அந்த நெட்ஒர்க் வந்து என்ன இருக்குன்னா, நாளைக்கு எனக்கு வந்து ஒரு நீட் தேவைப்படுதுன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு வில்லேஜில் ரிமோட் ஏரியாவில் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் சுருக்கிறவங்க எல்லாமே சம் நீட் ஏதாவது தேவைன்னா உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம ஒரு ஃபோன் வச்சுருக்கோம், இங்கேருந்து யூஎஸ், இங்கேருந்து யூகே, இங்கேருந்து துபாயில் உள்ளவங்களை ஈஸியாக பேசுகிற ஒரு இன்டர்மீடியட் என்னது, வாட்ஸ்அப். ஸோ அந்த ஒரு இன்டர்மீடியட் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு நெட்ஒர்க் டெவலப் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்மளும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா
இதுதான் என்னுடைய மெயின் இன்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ விவசாயம் பண்ணுறவங்களோட சன்ஸ், விவசாயம் பண்ணுறவங்களோட டாட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபோனை வச்சு நீங்கள் ஒரு சேனலோ ஒரு பேஜோ க்ரியேட் பண்ணி அந்த பேஜில் அந்த சேனலில் உங்களுடைய டாடியோ மம்மியோ இல்லை உங்கள் ஃபேமிலி யார் விவசாயம் பண்ணாலும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஸோ டே பை டே யூ நீட் டு கிரியேட் a network ஃபார் யூ. ஒன்ஸ் நீங்கள் நெட்வொர்க் கிரியேட் பண்ணால் உங்களுடைய ப்ராடக்டை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களுடைய கஸ்டமருக்கே வந்து உங்களுடைய நெட்வொர்க் இருக்கவங்களுக்கே வந்து நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சச் எ வே டு கெட் மோர் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இன்னைக்கு இருந்து நாளையிலேருந்து அட்லீஸ்ட் 1 month 3 months நம்ம டிலே பண்ணோம்னா நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான வேலை நம்ம போனால் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளால் வந்து ஒரு சர்டன் லெவலில் வந்து கிராஸ் பண்ணி போக முடியும். ஓகேங்களா? இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ கேட்கலாம், நீ விவசாயம் பண்ணலை. ஸோ எனக்கு நான் விவசாயம் பண்ணலை, நான் பண்ணுறேன் பண்ணலைங்கிறது நான் வந்து எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருக்கேன். ஓகேங்களா? ஆனால் வீட்டில் ஆல்ரெடி என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கு இன்டைரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருமே அங்கே போகிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி அவங்க விவசாயம் பண்ணுறதுனால லெட் தம் டூ தேர் ஒர்க். ஸோ ஒன்ஸ் they were not able to do anything, then I can go back to continue that. ஸோ அதுதான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன்றுக்கு இருக்கணும். விவசாய குடும்பத்திலேருந்து பறந்து வந்தவங்களுக்கான ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு முன்னெடுத்து போனோம்னா we will be in good shape. ஸோ புரிஞ்சா சொன்னது? எனி கொஸ்டின்? கிளியரா? நீங்கள் சொல்கிறது 100% வந்து கரெக்ட். ஏன்னா ஆதி காலத்தில் பல 50 வருஷங்களுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவங்களுக்கு எஜுகேஷன் அந்த அளவுக்கு இல்லை, அவங்களுக்கான நெட்வொர்க் வந்து இல்லை, அவங்களால பில்டப் பண்ண முடியாது. ஒன்லி அவங்க வந்து மேனுஃபேக்சர் உற்பத்தி மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு. அதை வந்து எங்கே கொண்டு போகணும், எங்கே செல் பண்ணணும், எந்த ஒரு நாலேஜும் இல்லை. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கண்டிப்பாக வந்து மொபைல் யூஸ் பண்ண தெரியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்கனால த்ரூ த சோஷியல் மீடியா அவங்களால வந்து உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து அவங்களால வந்து செல் பண்ண முடியும். அதுக்கு அவங்க இனிஷியலாக பண்ண வேண்டியது நெட்வொர்க்கை பில்டப் பண்ணணும். அந்த நெட்வொர்க் பில்டப் பண்ணணும்னா அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய டே டு டே விவசாயத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம ஒரு ஆடியோவாகவோ ஒரு ரிசர்ச் கண்டென்ட்டாகவோ நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா இதுக்கான சில செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்க. நம்ம விவசாயம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சிட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கடா ஆர்கானிக் ப்ராடக்ட் கிடைக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த ஆர்கானிக்கோட விவசாய நிலத்துக்கே போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மேபி இந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, பார்க்கலாம். ஸோ நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா the future will be in our hand. அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ.